الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை இராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கமிக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் முடித்த முழு குர்ஆனை முடித்த அடுத்த கணம் இந்த தராவீஹில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு. ஒன்று, ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது. அந்த ரமதானுக்கு அடுத்து நாம் எப்படி நமது அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்றைய ஜும்மாக்களில் பார்த்தோம். தற்போது ரமதானுடைய முடிவில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது, வாழ்க்கையினுடைய முடிவை நாம் எப்படி அழகாக்க வேண்டும்? ரமதானுடைய முடிவில் என்றால் அடுத்த கட்டம் என்ன ஒரு அமல் இருக்கிறது? அன்று பெருநாள் காலையில் சதகத்துல் ஃபித்ர், அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை தராவீஹுடைய தொழுகைக்கு பின்னால் பார்க்கலாம். இன்று நமது வாழ்க்கையினுடைய முடிவை அல்லாஹ்விடத்தில் எப்படி அழகாக எடுத்து காட்டுவது? அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையிலே ஆக சிறந்த அருட்கொடை தான் ஈமான். ஒரு மனிதன் ஈமானுடன் இந்த உலகத்தில் வாழ்வது பெரிதல்ல, ஈமானுடன் மௌத்தாகுவதுதான் ஆக பெரிய விஷயம். காலம் முழுக்க ஒருவன் ஈமான்தாரியாக இருந்தான் என்பது நடவுக்குரியதுதான். ஆனாலும் அதிகமாக அல்லாஹ் கணிப்பது அவனுடைய கடைசி நிலையை குறித்துதான், பின்னால் உள்ள வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுகிறது. கடைசி நேரம் நலவாக இருந்தால் அடுத்து மறுமையும் நலவாகி போகிறது. கடைசி நேரம் அது இஸ்லாத்திற்குள் இல்லை என்றால் அவ்வளவு காலம் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடுகிறது. உலகத்தினுடைய நீதியும் அப்படித்தான். கடைசி நேரத்தை தான் இந்த உலகமும் கவனிக்கும். சிறு பிள்ளைகளுடைய படிப்பிலிருந்து பெரியவருடைய படிப்பு வரை நாம் எடுத்துக் கொள்ளலாமே. சின்ன சின்ன எக்ஸாம் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. எவ்வளவுதான் வச்சாலும் அந்த கடைசி தேர்வுக்கு முன்னால் எத்தனை ஃபெயில் ஆனாலும் கணக்கு கிடையாது. முழாண்டு தேர்வில் மட்டும் அவன் பாஸ் ஆகிவிட்டான், அடுத்த வகுப்பு அவன் தேர்ச்சி பெறுகிறான். அதே ஒருவன் ஒரு காலாண்டில் நல்ல மதிப்பெண் முதலாவது தரம், அடுத்த அரையாண்டிலும் முதல் தரம், ஆனால் முழு ஆண்டில் அவன் ஃபெயில் என்றால் அடுத்த வகுப்பு அவனால் போக முடியவில்லை. அந்த முழு ஆண்டை தான் இந்த உலகமும் கேட்கிறது, அல்லாஹ்வும் கேட்கிறார். காலம் முழுக்க நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதை விட கடைசி நேரத்தில் நீ எப்படி வாழ்ந்து முடித்தாய் என்பது அல்லாஹ்விடத்தில் பார்வை. அல்லாஹ் அதை அதிகம் பார்க்கிறார். உதாரணமாக ஒரு 80 வருஷம் ஒருத்தர் வாழ்கிறார். 80 வருஷம் கிட்டத்தட்ட மார்க்க விஷயங்களையும் மிகப்பெரிய மார்க்க அறிஞராகவும் அவர் வாழ்கிறார். அவரை கொண்டு இஸ்லாத்திற்குள் வந்தவர்கள் ஏராளமான பேர். அவர் குர்ஆன் ஓதினால் கேட்பதற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள்கள் குழுவி விடுவார்கள். 80 வயது அவருடைய மௌத் இருக்கிறது. 80வது வயது, கிட்டத்தட்ட 79 வயதையும் முடிச்சு விட்டார். ஏன் மௌத்தை சமீபத்தி விட்டார்? மௌத்துக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய அமலை இப்போது பட்டியல் எடுத்து பார்த்தாலும் கூட அவர் சொர்க்கத்துக்கு அல்ல, அவர் யாரையெல்லாம் சார்ந்திருக்கிறாரோ அத்தனை பேர்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடலாம். அவ்வளவு பெரிய அமல் பட்டியல் அவர் போட்டு வைத்திருக்கிறார். ஆனால் கடைசி அந்த சக்கராத்திற்கு முன்னால் அந்த நிமிடத்தில் எனக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, நான் கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி மௌத்தாகி விட்டார் என்றால் அவருடைய அத்தனை அமல்களையும் அல்லாஹ்விடத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார். அந்த கடைசி நேரத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த கடைசி நேரம் மாறி போனால் அவன் வாழ்க்கையின் தலையெழுத்தையே அல்லாஹ் மாற்றி விடுகிறான். கொஞ்சம் அப்படியே மாற்றமாக யோசிக்கலாம். வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வென்றே யாரும் தெரியாது, ஷிர்கிலேயே திளைத்து வாழ்கிறார்.
ஏன் ஒரு சர்ச்சில் ஃபாதரா இருக்கிறார், கோயில்ல சாமியாராக இருக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். காலம் முழுக்க இவர் கடவுள் கொள்கையை மாற்றுவது மட்டும் கிடையாது, அல்லாஹ்வை எதிர்த்து பேசிய பேச்சுக்கள் அதிகம். ஆனால் கடைசி மௌத்தினுடைய கட்டத்தில் வஃபாத்தாகுவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லிவிட்டு முழுக்க இஸ்லாத்தை நான் ஏற்கிறேன் என்று மௌத்தாகிறார். அவர் முன்னால் சென்ற அத்தனை வாழ்க்கையை அல்லாஹ் அழித்து விட்டு இந்த ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். அவருக்கு இதுவரையும் ஒரு தொழுகை தொழுது கிடையாது, ஒரு ஜகாத் கொடுத்தது கிடையாது, ஒரு சுபஹான் அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது, நோன்புனா எப்படி இருக்கணும்னு தெரியாது, எதுவும் இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றியும் கூட தெரியாது. ஆனால் அவர் சொர்க்கவாசி. அதனால்தான் சஹாபாக்கள் எல்லாம் இந்த கடைசி நிலையை குறித்து அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், கடைசி தர்வாயை குறித்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக கேளுங்கள். காரணம், கடைசி தர்வாய் யாருக்கு மாறி போகிறதோ அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் மாறிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சிறுவர் சுற்றி சுற்றி நாயகத்திற்கு வேலை செய்வார். 14 வயதுடைய ஒரு சிறுவர். அவர் முஸ்லிம் அல்ல, அவர் காஃபிர் தான். ஆனாலும் ரசூலுல்லாஹ்வை அவருக்கு அதிகமாக பிடிக்கும். எனவே நாயகனுக்கு தேவையான அனைத்து பணிவிடையும் அந்த சிறுவன் செய்வார். ஒரு நாள் திடீரெனவோ அவருக்கு ஒரு உடல்நிலை ரொம்ப முடியாமல் ஆகி சக்கராத்தினுடைய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய தருவாய் ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எப்போதும் அந்த சிறுவனை காணவில்லையே? இல்லையா ரசூலுல்லாஹ், ஒரு சில நாட்களாக அந்த சிறுவன் படுக்கையாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது நாயகம் சொன்னார்கள், ஏன் என்னிடம் சொல்ல வேண்டாமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் அந்த வீட்டுக்கே போய்விடுகிறார்கள். யார் வீட்டுக்கு? அந்த காஃபிருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ்வே போய்விடுகிறார்கள். போய் பார்த்தார்கள், அந்த பிள்ளை படுக்கையில் இருக்கிறான். கிட்டத்தட்ட சக்கராத்தினுடைய கடைசி எத்துவதற்கு முன்னால் இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனப்பக்குவம் எப்படி என்று சொன்னால், எதிரியும் கூட இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் என்று இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் இஸ்லாத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அழிக்க வந்தவனிடம் கையில கத்தியை பிடித்துக் கொண்டு இருக்கிறான். இப்பொழுது உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்டவனுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து நாயகமிடம் அந்த கைத்தி போனவுடன், இப்போ நீ என்ன செய்கிறாய் என்றவுடன், நான் இஸ்லாத்திற்கு வரமாட்டேன், இங்கிருந்து ஓடி விடுகிறேன் என்ற பொழுது உயிர் பிச்சை கொடுத்து ரசூலுல்லாஹ் அவனை அனுப்பி வைத்தார்கள். எதிரியும் கூட இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தை சுற்றி சுற்றி வந்து வேலை செய்வதற்காக இஸ்லாத்தை சொல்லாமல் விட்டு விடுப்பார்கள். நாயகம் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறீர்களா? இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா? அந்த சிறுவன் என்னதான் பெருமானாரை சுற்றி சுற்றி வந்து நாயகத்திற்கு பணிவிடை செய்தாலும் இந்த விஷயத்தில் எல்லாம் அவனை வளர்த்து எடுத்தது பெற்றோர்கள் தான். எனவே அப்படியே இருந்த சிறுவன் கொஞ்சம் பார்வையை பெற்றோரின் பக்கமாக திரும்பி பார்த்தார். என்ன இந்த மனிதர் இப்படி சொல்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏற்கவா வேண்டாமா என்று பெற்றோரை பார்த்தார். பெற்றோருக்கு அவர் வீட்டில் இருந்த நேரத்தை விட அதிகமாக ரசூலுல்லாஹ்வுடைய பணிவிடையிலும் மதீனாவிலும் மஸ்ஜித் நபவியிலும் இருந்ததுதான் அதிகம். ரசூலுல்லாஹ்வை சுற்றி சுற்றி வந்ததுதான் அதிகம். எனவே வீட்டை விட இவன் அதிகமாக அங்குதான் இருந்தான் என்பதற்காக பெற்றோர்களும் சைக்கனையாக சரி என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் படுக்கையிலே இருந்த அந்த சிறுவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுக்க, அந்த சிறுவன் கலிமா சொல்லி முடித்த பிறகு நாயகம் அப்போதுதான் சொன்னார்கள், இந்த சிறுவன் சுவனவாசி. சுவனவாசிக்குரிய எந்த அமலும் இவனிடம் இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சுவனவாசி என்று சொன்னார்கள் என்றால் கடைசி அந்த கட்டத்திற்குள் இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டால் அவர் சுவனவாசி ஆகி போகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில், நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படி முழு ஆண்டு முழுக்க வாழ்கிறோம், வாழ்க்கை முழுக்க எப்படி வாழ்கிறோம் என்பதை விட மேலாக கடைசி தருணத்தில் நான் எப்படி வாழ்க்கையை முடிக்கிறேன் என்பதை அல்லாஹ் அதிகமாக பார்க்கிறார். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கடைசி நிலையை குறித்து பயந்தார்கள். உக்கிரகமான போர் போய் கொண்டிருக்கிறது. அந்த போரில் ஒரு சஹாபி மட்டும் மிக வீர மரவராக போர் புரிந்து கொண்டு எதிரிகளை எல்லாம் தட்டி கொண்டு உள்ளே போகிறார். பார்த்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன ஒரு பெரும் வீரராக இவர் போர் புரிந்து போகிறாரே, இவர் எப்படியும் ஒன்று எல்லாவரையும் வீழ்த்தி கொண்டு இந்த போரை ஜெயித்து அவர் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் ஒரு கட்டத்தில் ஷஹீதாக வேண்டும். ஷஹீதானாலும் இவருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். எல்லா வாள்களும் அவருடைய வாளுக்கு கீழே இருக்கிறது. யாரும் அவரை முன்னோக்கி வந்து வீழ்த்துவதற்கு யாரும் தயாரில்லை. அந்த அளவுக்கு போர் புரிந்து உள்ளே போய் கொண்டே இருக்கிறார்.
பார்த்த சஹாபிக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் நாயகத்திடம் வந்தே சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படி போர் புரிந்து உள்ளே போகிறார் ரசூலுல்லாஹ், இவர் எப்படியும் ஷஹீதாகி அல்லாஹ்விடத்தில் உச்சகட்ட அந்தஸ்தை அடைவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் குஃப்ரில் மௌத்தாகுவார். ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவார் என்று எல்லா சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்து இருக்க, பெருமானார் மட்டும் சொன்ன வார்த்தை அவர் குஃப்ரில் மௌத்தாகுவார். குஃப்ரில் மௌத்தாகுவதற்குரிய எந்த காரண காரியங்களும் அங்கு இல்லை. அது போர்க்களம். போர்க்களத்திற்குள்ளே ஒருவன் குஃப்ரில் மௌத்தாகுவது என்றால் எப்படி முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையும் எப்போதும் பொய்யானது கிடையாது. எனவே ஒரு சஹாபி பார்த்து விட்டு என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அவருக்கு பின்னாலே தொடர்ந்து போகிறார். ஒரு கட்டத்தில் போர் புரிந்து இந்த பக்கம் அந்த பக்கமாக முழுக்க எதிரிகள் சூழும் பொழுது எந்த பக்கம் வாள் வீசினாலும் திரும்ப வாள் வீசப்படுகிறது. ஒரு கை துண்டித்து விடுகிறது. அடுத்த கட்டம் இன்னொரு கையில் வாளை பிடித்து போர் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த கையையும் துண்டித்து போடுகிறார்கள், துண்டித்து விடுகிறது. சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய போர்க்களத்தில் அவர்கள் தயாரானார்கள்னா, எப்படியானாலும் வாள் பிடிப்பதற்குரிய சக்தியும் திராணியும் அவரிடம் இருந்தது. நம்மள்ட்ட ஒரு கட்டத்துல ஒரு சின்ன அளவுல ஒரு பிளேடை வச்சு கையில கிழிச்சிட்டாலும் கூட அந்த வலி தாங்க முடியாம கையுடைய விரலை போட்டு திரும்ப 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 துடிக்கிறோம். அந்த வலி தாங்க முடியல. ஒரு ரத்தம் இன்னும் வரக்கூட இல்ல, ரத்தம் வந்து நிக்குது, அவ்வளவுதான், சொட்ட கூட இல்லை. அப்போ ஒரு விரல் போனாலே இந்த கட்டம், ஒரு கையே போனது என்றால் அந்த சஹாபி என்ன செய்வார்? எப்படி அவரால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியும்? என்றாலும் ஒரு கை போன பிறகும் அதை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருந்தார். இன்னொரு கையிலே போர் புரிந்து கொண்டுதான் இருந்தார். அவர் ஒன்றும் நிராசையாகவில்லை. ஆனால் அடுத்த கட்டம் அந்த கையும் போய்விட்டது. என்ன செய்வது? வலி இல்லாமல் வாளை வந்து போய் நின்ற வாளை அந்த வாளின் மீது அப்படியே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அங்கு சத்தியமாக நிரூபிக்கப்பட்டது. கடைசி நேரம் வந்து ஒரு மனிதனுக்கு எப்படி என்பது குறித்து நாம் அச்சப்பட வேண்டும். அதுவும் இந்த நேரத்தில் பாக்கியமான காலங்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனது கடைசி தருவாயை அழகாக்குவாயாக. நாயகம் அப்பதான் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், உங்களுடைய அத்தனை அமல்களையும் அல்லாஹ் முடிவு செய்வது என்பது கடைசி நேரத்தை வைத்துத்தான் உங்களுடைய அமல்களை முடிவு செய்கிறார். நான் இவ்வளவு வருஷம் வணங்க முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச காலம் தான், இன்னும் இவ்வளவு வணங்கிட்டா அல்லாஹ்ட்ட இந்த அந்தஸ்துல போயிருவேன் மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. அது மாதிரியாக வாழ்க்கையை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கடைசி கட்ட ஈமான் என்பது மிக முக்கியம். பொதுவாக அல்லாஹ் ஈமானை கொடுத்ததே ஆகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர்களுக்கு ஈமானை கொடுக்கவில்லை. மிகப்பெரிய ஒரு அரசர், ஒரு பெரிய மார்க்க அறிஞரை, அவர் இஸ்லாத்தில் இருந்து ஏராளமாக இஸ்லாத்தை பரப்பியதற்காகவும் அவருக்கு ஏதாவது மக்களுக்கு மத்தியில் அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்று பெரிய அரசவைக்கு மத்தியில் கூப்பிட்டு அனுப்பினார். சொன்னார், என்ன நீ இஸ்லாத்தை பரப்பி கொண்டு போகிறாரா, ஈமானை பற்றி பேசுகிறாயாம், என்னெல்லாமோ சொல்கிறாயாமே என்று அரசர் கேட்டார். மார்க்க அறிஞர் எதுவும் பேசவில்லை. எனது ஈமானை குறித்து யாரும் பேச வேண்டாம் என்று அவர் அமைதி காக்கிறார். என்ன பேசினாலும் திரும்ப பேச்சில்லை. எப்படியாவது இவரை கேவலப்படுத்த வேண்டும் என்று அரசருக்கு பக்கத்தில் ஒரு நாய் வைத்திருந்தார். அப்ப சொன்ன அரசர், என்னதான் நீ இருந்தாலும் என் நாய்க்கு கூட நீ சமமாக மாட்டாய். ஏன்னா என் நாய் பாரு, நான் சொல்றதெல்லாம் கேட்கும், நான் என்ன சொன்னாலும் அது செய்யும். அது மாதிரி நீ செய்வியா? நான் சொல்வதை எதுவுமே நீ செய்ய மாட்டாய், ஆனால் என் நாய் எல்லாம் செய்யும். எனது நாய் சிறந்ததா இல்ல நீ சிறந்தவனா என்று சொல் என்று கேட்டார். அதுவரையும் வாய் திறக்காத மார்க்க அறிஞர் அப்போது ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். வாய் திறந்து வார்த்தையை சொன்னது உலக முஸ்லிம்களுக்கு ஈமானுடைய தரத்தை கூட்டியது. என்ன அவர் சொன்னார் என்றார், இந்த வார்த்தையை சொன்னார், நான் மௌத்துடைய நேரத்தில் கடைசி தருவாயில் ஈமானுடன் மௌத்தானால் நான் சிறந்தவன், ஆனால் ஈமான் இல்லாமல் மௌத்தானால் என்னை விட இந்த நாய் சிறந்தது. உண்மையில் ஈமானை அல்லாஹ் நமக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஈமானுடைய பாக்கியத்தையும் ஈமானுடைய வலியையும் ஈமான் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் நாம் புரியாதவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த கடைசி நேரம் அல்லாஹ்விடம் நான் எப்படி மௌத்தாக போகிறேன், அல்லாஹ் என்னுடைய ரூஹை எப்படி எடுக்கிறான் என்பதை குறித்துண்டான சிந்தனைகள் நமக்கு வேண்டும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அதிகமா மௌத்தை பேசுங்க, மௌத்தை நினைவு கூறுங்கள், மௌத்தாகி விட்டால் அவரிடம் போய் வீட்டில் விசாரியுங்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னென்றால், மௌத்து அடுத்து நாமும் ஆக போகிறோம் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னாங்க.
அந்த இடத்துக்கு போங்க, ஜனாதால கலந்துக்கோங்க, கபிரிஸ்தான் வரைக்கும் போங்க. இந்த வார்த்தை எல்லாம் எதற்கு? அடுத்து நமக்கும் மௌத்து வரும், நாமும் மௌத்தாக போறோம், அதற்கு முன்னால் நாம் எவ்வளவு அமல்களை கையில் வைத்திருக்கிறோம், நாம் மறுமைக்கு தயாராகி விட்டோமா என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் சுய விசாரணை செய்து கொள்வதற்காகத்தான் நாயகம் அதிகமாக மௌத்தை பற்றி நினைக்க சொன்னார்கள். சஹாபாக்கள் தங்களுக்கு எப்படி மௌத்து வர வேண்டும் என்பதை அவர்களே நிர்ணயித்துக் கொண்டார்கள். இப்படி எனக்கு மௌத்து வருமே அல்லாஹ் என்று துஆவே செய்தார்கள். அதாவது மௌத்தை கேட்பது தவறு, ஏன்னா எனக்கு மௌத்தை கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறது தவறு. ஆனா எனக்கு எந்த மாதிரியான மௌத்து வேணும் என்று கேட்கலாம், அது வரவேற்கத்தக்கது. எனக்கு ஒரு ஹஜ்ஜில மௌத்த கூடிய அல்லாஹ், கடைசி நேரத்துல கலிமாவை சொல்லி நான் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், இப்படியாகவும் கேட்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஒரு 3 நிலைகள் இருக்கிறது. ஒன்று, சிறந்த முறையிலே நாம் மௌத்தாகுவது, நல்ல நிலையில மௌத்தாகணும். ஒரு தொழுகையில இருக்கும் பொழுது, ஒரு துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுது, குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது, இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நல்ல நிலைகளில் முதலில் மௌத்தாகுவது. இரண்டாவது, நல்ல இடத்தில் மௌத்தாகுவது. ஒரு ஹஜ்ஜில் மௌத்தாகுவது, மஸ்ஜித் நபவியில் மௌத்தாகுவது, பள்ளிவாசலில் நல்ல நல்ல இடத்தில் மௌத்தாகுவது. அடுத்த கட்டம், நல்ல காலத்தில் மௌத்தாகுவது. ரமதானுடைய காலம், வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் மௌத்தாகுவது. அப்ப இந்த மூன்றும் ஒருவேளை சேர்ந்து கிடைத்தது என்றால் அது மிகப்பெரிய வாக்கியம். எனவேதான் சஹாபாக்கள் இப்படி துஆ செய்தார்கள். என்னன்னா, யா அல்லாஹ் என் மௌத்தை நீ எப்படி ஆக்கணும் என்பதை குறித்து துஆவே செய்தார்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அல்லாஹ் நான் ஷஹீதாகணும். எப்படி ஷஹீத் என்றால், மதீனாவை விட்டு வெளியே போக கூடாது, மதீனாலே இருந்துதான் ஷஹீதாகணும். மதீனா என்பது எதிரிகளால் போர் புரிய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பூமி ஆயிடுச்சு. பெரும் எதிரியுடைய படையெல்லாம் மதீனாவுக்குள்ளே வருவதற்கு, ஏன் மதீனாவுடைய அந்த என்ட்ரன்ஸ் கூட அவங்களால தாண்ட முடியாது. ஆனாலும் இங்கே ஷஹீதாகிறோம்னா எப்படி சாத்தியம்? ஆனாலும் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்கள் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். உமர் ரலியல்லாஹு எப்படி மௌத்தானார்கள் நமக்கு தெரியும். ஃபஜ்ருடைய காலையிலே தொழு வைக்கக்கூடிய நேரத்தில் அபூ லுக்லுக் என்று சொல்லக்கூடியவன் யூதன் வந்து முதல் சஃபில் நின்று கொண்டு முதல் ரக்காயத்து முடிந்து இரண்டாவது ரக்காயத்திற்கு எழுகும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் கொண்டு வந்து வைத்திருந்த பெரிய ஆயுதத்தை எடுத்து முதுகில் சரசரவென குத்தினார். அப்படியே மடிந்து கீழே விழுந்தார்கள். காலையில் ஃபஜ்ரிலே ஏற்பட்ட அந்த மயக்கம் மாலை வரையும் சரியாக முடிப்பு வரவில்லை. எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் அவருடைய மகன் சொல்கிறார்கள், ஒரு கை விட்டா எனது தகப்பனுடைய பின்னே கைவிட்டால் கை முழுமையாக உள்ளே செல்லும் என்ற அளவுக்கு அவர்களுக்கு அந்த வேதனை இருந்தது, அந்த குழி இருந்தது. சிறு குடல்களும் கூட வெளியே வந்து கிடந்தது என்று சொல்கிறார்கள். அவ்வளவு அவர்கள் முழுக்க முழுக்க சிதறையடிக்கப்பட்டார்கள். மாலை நேரம் தான் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே முதலில் கேட்ட வார்த்தை, எல்லாரும் தொழுதுட்டாங்களா என்றுதான் கேட்டார்கள். என்னை குத்தியவன் யார் என்று கேட்கவில்லை, அவனுக்கு பின்புலம் யார் இருக்கிறார் என்று கேட்கவில்லை, நீங்கள் எல்லாம் தொழுது முடித்து விட்டீர்களா என்பதுதான் முதல் கேள்வி. ஏன் இந்த கேள்வி வந்ததென்றால், சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் அப்படி உருவாக்கினார்கள். எந்த கட்டத்திலும் உங்களுக்கு ஒன்று மறக்கக்கூடாது, தொழுகை மறக்கக்கூடாது. இது மௌத்துடைய நேரம் அல்ல, மௌத்து வந்து போன நேரம். கிட்டத்தட்ட மௌத்தாகக்கூடிய சக்கராத்து வந்து உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள் என்றால், உலகத்தில் மிகப்பெரிய நீதவாளன் உமர் ரலியல்லாஹு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆகப்பட்ட ஆன்மீகவாதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாம் தொழுதுட்டாங்க. தண்ணீர் எடுத்துட்டு வாங்க, நான் தொழுகணும், தண்ணீர் எடுத்துட்டு வாங்க. அப்பதான் மகன் சொன்னாயா, தந்தையே நீங்கள் தொழுகக்கூடிய நிலையில் இல்லை, உங்களால் தொழுக முடியாது, உங்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது என்றவுடன், தொழுக முடியாது என்று சொல்வதற்கு நீ யார்? நான் என்னை ரப்பை வணங்குவதற்கு முடியாது என்று சொல்வதற்கு நீ யார்? கொண்டு வா, நான் எப்படியும் தொழுகுவேன். வந்து கொண்டு வந்த தண்ணீரில் எப்படி தொழுக முடியுமோ அந்த அளவுக்கு தொழுதார்கள். இன்னைக்கு தொழுகின்றது அப்படித்தான் நமக்கு இருக்கிறது. நம்ம நினைக்கிற தொழுகை இப்படித்தான் தொழுகணும் அல்ல, எப்படி தொழுக முடியுது என்ற அளவுக்கு ஆக்கப்படுகிறதோ அப்படி தொழுகலாம். எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து தொழுகிறாங்க. அடுத்த ஒரு சஃப் என்னன்னா, படுத்து தொழுகிற அளவுக்கு உண்டான சஃப்புகள் ஏற்பாடு இருக்கிறதா, படுத்து தொழுகக்கூடிய முறைகள் எப்படி என்று ஃபிக்ஹ்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அது சாத்தியமாக்கப்பட்டது தானே, அது எழுதப்பட்டிருக்கிறது. தொழுகையில் அந்த முக்கியத்துவம் எடுத்தார். சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் என்ன படுக்க வைங்களேன், கொஞ்சம் என்ன கீழே சாயுங்களேன்னு சொன்னார். வலி தாங்க முடியல, கீழே சாய்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் சாய்க்கப்பட்டவர்களுடைய கால்கள் தெரிந்தது. அதிலே ஒரே ஒருடைய கைலி கரண்டை கால்களுடன் கீழே இருந்தவுடன், என்ன இது, நரகத்திற்கு போகக்கூடிய கரண்டை காலா, உயர்த்தி கட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த சுன்னத்தை அவர்களால் அந்த கட்டத்தில் மறக்க முடியவில்லை. இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள்.
யார் கரண்டைக்கால் கீழே ஆடை அணிவாரோ அந்த ஆடை அணியக்கூடிய அந்த நபரை அல்லாஹ் மறுமையிலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். பார்க்காத அளவுக்கு இவர் என்ன பெரிய குழப்பம் செய்து விட்டாரா, பெரும் பாவம் செய்து விட்டாரா? சில பாவங்கள் ரசூலுல்லாஹ் இப்படி என்றால் அது அப்படித்தான், அதில் நான் போய் நுழைந்து பேச முடியாது. ஏனென்றால் கீழே வந்து விட்டால் அது கிபருடைய அடையாளத்திற்கு காரணமாகிவிடும். பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரியது என்ற கட்டத்தில் அது பெரும்பாவமாகவே ஆகி போகிறது. உமர் ரலியல்லாஹு அப்போதும் அந்த வார்த்தையை சொன்னார்கள். அப்போ அவருடைய அந்த மௌத்தை அந்த சஹாபாக்கள் நிர்ணயித்தார்கள். மௌத் எப்படி வரணும் என்பதை நிர்ணயித்தார்கள். அதுபோல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மௌத்தை கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய துஆவும் அப்படி இருந்தது. எல்லாம் நான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கும் பொழுது நோன்பு வச்சிருக்கும் போது எனக்கு மௌத் வரணும். குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க, மௌத். குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது நோன்பும் வைத்திருந்தார்கள், அதுவும் செய்து ஷஹீதும் ஆனார்கள். மூன்றும் சேர மிகப்பெரிய மௌத்துடைய உச்சகட்டத்தை அடைந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சூர முறுக்க வந்து விட்டார்கள் எதிரிகள். வீட்டுக்குள்ளே வந்து விட்டான் ஒருவன். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது முதல் கையை வெட்டினான். வலது கை வெட்டப்பட்டு துண்டிக்கப்படும் போது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார்கள், வஹி எழுதப்பட்ட கை துண்டிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். எந்த தயவு சாட்சியமும் அவர்கள் காட்டவில்லை. தொடர்ந்து வெட்டுக்கள் விடப்பட்டது. கிட்டத்தட்ட எத்தனையோ வெட்டுக்கள் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு சாய்கிறார்கள். சாய்ந்த பிறகு ஓடி வந்து தந்தையே என்று பிடித்து அவர்களை தண்ணீர் கொடுக்கும் பொழுதுதான் தட்டிவிட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் எனக்கு இன்றைய கனவில் வந்தார்கள். நாயகம் சொன்னார்கள், இன்றைய சஹரை நீ உலகத்தில் வைத்துக்கொள், இஃப்தாரை என்னிடத்திலே வந்துவிடு என்று ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லிவிட்டு போனார்கள். எனக்கு தண்ணீர் வேண்டாம் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. உச்சகட்ட அளவிலே மௌத்தை தேடினார்கள் அல்ல, மௌத் தனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள் நிர்ணயித்தார்கள். அதுபோல உண்டான மௌத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். எனவே கடைசி கட்டத்தை குறித்து உண்டான யோசனைகளுக்குள் நாம் போக வேண்டும். அல்லாஹ் எனக்கு அந்த கடைசி நேரத்தினுடைய கடைசி தருவாயிலே குறைந்தது கலிமாவுடன் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையாவது நான் கேட்க வேண்டும். கல்வின்கல் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய மௌத்தை பற்றி எழுதுகிறார்கள். அன்றைய இரவு படுக்கும் பொழுது கஃன் துணி எல்லாம் வாங்கி வைத்து படுத்து விட்டார்கள். தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கு எழுந்தவர்கள் குடும்பத்தை கூப்பிட்டு வைத்து உபதேசம் செய்கிறார்கள். என்ன உபதேசம்? அடுத்து நீங்கள் எப்படி வாழ்க்கையை கழிக்க வேண்டும், இதுவரையும் உங்களிடத்திலே இருந்தவன் இப்போது இருக்க மாட்டேன். மூத்தை எல்லாம் அப்படியே கண்டதை போல, என்னமோ இஸ்ராயல் இப்பதான் வருவாங்க சொல்லிட்டு போறதை போல அந்த நல்லடியாருடைய வாழ்க்கை இருந்தது. கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லிவிட்டு படுத்தார்கள். படுக்கக்கூடிய படுக்கை எப்படி இருந்தது என்று எழுதுகிறார்கள். ஒரு மௌத்தா போனவரை எப்படி நம்ம படுக்க, மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்க முதல்ல கண்ணை மூடுவோம், கை மூடி இருந்துச்சுன்னா கையை திறப்போம், இதெல்லாம் பண்ணி எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆகும்ல. அந்த மாதிரி தேவைகள் எல்லாம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில ஏற்படல. ஏன்னா மௌத்தாகுவதற்கும் தெரிந்து கொண்டு அவர் எப்படி அவர் இருப்பாரோ அது போல இமாம் கஸாலி அவர்கள் இருந்தார்கள். அவருடைய தம்பி இதை பதிவு செய்து எழுதி தருகிறார்கள், சொல்கிறார்கள். இமாம்களுடைய வாழ்க்கை என்பது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எப்படி மௌத் வர வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானித்தார்கள். அல்லாஹ்விடம் கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தார். மௌத்தை மிக அழகாக சஹாபாக்களில் தேர்வு செய்தவர் என்று பார்க்க போனால் குபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு மிகப்பெரிய ஆச்சரியம். உச்சகட்ட பிரியம் நாயகத்தின் மேல். இரண்டாவது, தனது மௌத் எப்படி இருக்க வேண்டும் என்பது கடைசி தருவாயில் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஷஹீதுடைய உச்சகட்டத்தை அடைந்தார்கள். எதிரிகள் தூக்கு மேடையில் ஏற்றி நிப்பாட்டி விட்டார். இப்ப கேட்டார்கள், என்ன ஒரே ஒரு வார்த்தை தான், தூக்கு மேலே இருக்கிறது, நாங்கள் கேட்கிறோம், இந்த தூக்கெல்லாம் உங்களை போடல, இப்ப விட்டுறோம், ஆனா ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறோம், இந்த தூக்கு கயிறுக்கு பதிலாக நீங்கள் உயிரிலும் மேலாக நடிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கில் ஏற்றுவதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்களா? ரசூலுல்லாஹ் இங்க இல்ல. அவன் என்ன கேட்கிறான்னா, நீங்க சம்மதம் என்று சொன்னால் இந்த இடத்தை விட்டே போயிடலாம், தூக்கெல்லாம் ஏத்த மாட்டோம். ஆனால் நீங்கள் இல்லை என்று சொன்னால் அடுத்த கணம் நீங்கள் தூக்கில் ஏற்றப்படுகிறீர்கள். இது ஈமானுக்கு சவாலான விஷயம் எல்லாம் கிடையாது. நீ ஈமானை விட்டு இல்லைன்னா நான் தூக்குல ஏற்றுவேன்னா, இதெல்லாம் நான் ஈமானை விட மாட்டேன், அந்த சஹாபி தூக்குல ஏற்றப்பட்டார்னா நம்ம யோசிக்கலாம். அதிலும் கூட உள்ளம் அளவில ஈமான் இருந்தால் போதும். ஒருவன் கேட்கிறான், கத்தி மலையில் நிப்பாட்டி நீ ஈமானை விட்டுரு அப்படின்னு கேட்கிறான்னா, உள்ளத்துல ஈமானை வச்சு வாயளவுல சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பெரிய பாவம் எல்லாம் கிடையாது. உயிருக்கு அச்சப்பட்டு உள்ளம் அளவு ஈமான் இருந்தால் அல்லாஹ்வுக்கு தெரியும். அது
ஆனால் வாயளவிலும் கூட அல்லாஹ்வை மறுக்காதவர்கள் சஹாபாக்கள். அதற்காக என்ன கஷ்டம் கொடுத்தாலும் தயாராக ஏற்கிறேன் என்று சொன்னவர்கள் சஹாபாக்கள். இங்க ஈமானெல்லாம் அச்சப்படுத்தல. என்ன ரசூலுல்லாஹ் மீது உச்சகட்ட உனக்கு பிரியம் எனக்கு தெரியும். அந்த பிரியத்தை அவர் சோதிக்கிறான் அந்த எதிரி. சொல், இந்த தூக்கு கயிறுக்கு பதிலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு பதிலாக நிப்பாட்டுகிறேன், சம்மதமா? சஹாபி சொன்ன வார்த்தை தான் நமக்கு ஆச்சரியம் தருகிறது. தூக்கு கயிறல்ல, ஒரு சின்ன முள்ளை எடுத்து வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் மீது முள் குத்துவதற்கு நீ எனக்கு சம்மதமா கேட்டால் அந்த முள்ளை குத்துவதையும் நான் சம்மதிக்க மாட்டேன். எனது உடலை சல்லடையாக்கப்பட்டோம். இந்த தீனுக்காக வேண்டி எங்கள் நாயகம் எங்கள் உயிரை வாங்கி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சஹாபாக்கள் அப்படி. இன்னும் கோபம் அவனுக்கு ஏறியது. ஏன்னா இப்படி பேசக்கூடிய ஒருவரை இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டாரே, ஏற்றுங்கள். இதற்கு மேல் இவரை நீங்கள் கொலை செய்வது எப்படி இருக்கணும்னா, அடுத்த கணம் எதிரிகளிடம் ரசூலுல்லாஹ் என்ற பெயர் சொல்வதற்கு எல்லாம் அச்சப்பட வேண்டும். அந்த அளவுக்கு அவனுடைய உடலை சல்லடையாக்கப்பட வேண்டும். எதிரிகள் சொன்ன வார்த்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு பயப்படணும். ஏன் பயப்படணும்? சொன்னவன் அப்படி தூக்கில் ஏற்றப்பட்டு விட்டான் என்று எல்லோருக்கும் பயம் வர வேண்டும். அது மாதிரி குபைபுடைய சடலம் தொங்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சல்லடையாக்கப்பட்டது குபைப் ரலியல்லாஹு அன்ஹு. குத்து என குத்தினார்கள். அது அப்படியே தூக்கு மேடையிலே அப்படியே வைத்தார்கள். வந்தவன் எல்லாம் பார்த்து போகட்டும் என்று. இந்த செய்தி அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படம் பிடித்ததை போல எடுத்து காட்டப்பட்டது. அதற்கு முன்னால் அச்சமூட்டினார். நான் கடைசி நேரத்தை எப்படி கழித்தார்கள் என்பதற்காக தானே சொன்னேன். கடைசி நேரம் முடியாது என்று ஆகிவிட்ட பொழுது, சரி உன் கடைசி ஆசை என்னவென்று கேட்டார். அந்த கடைசி ஆசையாக குபைப் ரலியல்லாஹு சொன்னது 2 ரக்காய் தொழுறதுக்கு அனுமதித்தாங்கன்னு கேட்டார். சரி 2 ரக்காய் தொழுது கொள் என்று சொல்லும் பொழுது சீக்கிரமாக சுருக்கமாக தொழுகையை முடித்து விட்டார்கள். முடித்து விட்டு சொன்னார்களாம், நான் சுருக்கமாக தொழுகை முடிச்சுட்டாங்க நீங்க நினைக்காதீங்க, குபைப் வந்து பயந்துட்டாரு, பயந்து போய் நீட்டமாக தொழுகாமல் சுருக்கமாக முடிச்சுட்டாரு நினைக்காதீங்க. நான் நீங்க நினைக்க கூடாது, இவர் அச்சப்பட்டு தான் சொல்கை சீக்கிரமாக முடித்து விட்டார் என்று நினைக்க கூடாது. நீட்டமாக தொழுவதுதான் எனது பலமை. ஆனால் நீங்கள் என்னை அச்சப்பட்டுவீர்கள் என்பதற்காக நான் சுருக்கமாக முடித்து விட்டேன் என்பார்கள். அந்த தூக்கு மேடையில் ஏற்றுவதற்கு முன்னால் குபைப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை குறித்து காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்வார்கள். சைஃபுல்லா என்று சொல்கிறோமோ, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா, எதிரிகளை பார்த்து இப்படி சொல்வார்களாம், உங்களுடைய கூட்டம் எப்படி என்றால், உங்கள் கூட்டத்தில் மது பிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மதுக்காக வேண்டி எதையும் செய்வார்கள். நாங்கள் ஒரு படையை வைத்திருக்கிறோம், மரணத்தை பிரியப்படக்கூடிய படைகள். எங்கள் படையை நாங்கள் அனுப்பிவிடவா என்று காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கேட்பார்களாம். அவர்கள் வார்த்தையாக குபைப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி எல்லாம் தெரிகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் சாப்பிடவும் குடிப்பவும் இல்லை. ஒரே கவலை கேட்டார்கள் சஹாபாக்களிடம், அந்த குபைப் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை தூக்கு மேடையிலிருந்து இறக்க வேண்டும், யார் உங்களில் தயார்? யார் தயார் உங்களில் என்று சொல்லும் பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும், யா ரசூலுல்லாஹ், எங்கள் உயிர் கொடுத்தாவது நாங்கள் குபைப் ரலியல்லாஹு கொண்டு வருகிறோம், நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி போனார்கள். போனவர்கள் 2 பேரில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போய் அந்த தூக்கு மேடையிலிருந்து இறக்க மிக்தாத் ரலியல்லாஹு சொல்லிவிட்டார்கள், இங்கு நீங்கள் இருக்க வேண்டாம், கொஞ்சம் மறைஞ்சு இருங்க. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி சொல்லணும், நீங்களும் வந்து விட்டீர்கள், நாயகத்திற்கு செய்தி சொல்ல ஆள் இல்லை என்று அவர்களை மறைவில் வைத்துவிட்டு இவர்களை இறக்கும் பொழுது அவர்களை இறக்கி தோள்பட்டையிலே சுமந்தார்கள். சுமந்த பொழுது சொன்னார்கள், என் தோள்பட்டையில் குபைப் ரலியல்லாஹுடைய உடல் சேர்ந்த போது எனக்கு ஈமான் கூடியது, எனது ஈமான் அதிகமானதை நான் உணர்ந்தேன் என்றார்கள். அது இருக்கத்தானே செய்யும். உச்சகட்ட நபிக்காக வேண்டி உயிரையும் கொடுத்தவர்களே சூழ்ந்து விட்டார்கள் சஹாபாக்கள். அந்த நிலையை கண்டவர்களாகவே இருந்தார்கள் அந்த எதிரிகள். எனவே எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து விட்டார்கள். இந்த கட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் குபைப் ரலியல்லாஹு உடலை கையில் வைத்திருக்கும் பொழுது எப்படியாவது எதிரிகளிடமும் தப்பிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் கையில் வைத்த அந்த சடலத்தை தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்ட அந்த இருட்டில் எங்கு உடல் போனது என்பதை பார்ப்பதற்கு எதிரிகள் முனைந்து போகும் பொழுது இந்த பக்கம் இருவரும் ஓடி வந்து நாயகத்திடம் இந்த விஷயத்தை சொன்னார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னீர்கள் எங்களால் எதிர்த்து வர முடியவில்லை, நாங்கள் இறக்கினோம், ஆனால் உங்களுடைய மடியில் போடுவதற்கு எங்களால் முடியவில்லை என்பது பெருமானார் சொன்னார்கள், எனது ஆசை என்பது நீங்கள் தூக்கு மேடையில் இருந்து இறக்குவதுதான், அதுதான் எனது ஆசை.
ஏன்னா நான் சொல்லி அனுப்புறது அதுதான், நீங்கள் அதை செய்து விட்டீர்கள், அதற்கு பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாது, சொல்கிறேன் கேளுங்கள். நீங்கள் தூக்கி போட்டவுடன் அந்த பூமி அவர்கள் வருவதற்கு முன்னால் பூமி குபைர் ரலியல்லாஹுடைய உடலை உள்ளே இழுத்து விட்டது. அல்லாஹ் குபைர் ரலியல்லாஹுவை தன் வசமாக்கி கொண்டான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை எப்படி பிரியப்பட வேண்டுமோ அப்படி பிரியப்பட்டார்கள். அதனால் தனது கடைசி நிலையை குறித்து அவர்கள் அச்சப்படவில்லை. அல்லாஹ் அப்படி ஒரு மௌத்தை கொடுத்தான். எனவே கடைசியை குறித்து அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அஸருடைய தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நேரமும் இமாம் அந்த துஆவை கேட்பாரே, அல்லாஹும்ம ஆகிர கலாமினா இன்தல் மௌத் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் எனது கடைசி நேரத்தை கலிமாவுடன் மௌத்தாக்கு யா அல்லாஹ் என்று அவர் துஆ செய்வார். நாம் எல்லாம் ஆமீன் சொல்வோம். நாமும் முடிந்த அளவுக்கு தமிழில் கேட்கும் பொழுதும், யா அல்லாஹ் கடைசி நேரத்தை குறித்து எனக்கு துஆக்களை, எனது நேரத்தை லேசாக்கி, எனது கடைசி நிலையை லேசாக்கி என்பதாக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கடைசி நிலையை குறித்து துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துஆ செய்தால் ரமதானுடைய கடைசியும் சரி, வாழ்க்கையினுடைய கடைசியும் சரி அல்லாஹ் லேசாக்குவான். வல்லல்லாஹ் அதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.